மகனை பற்றி கேட்க வந்தேன், மகனை பற்றி பார்க்க வந்தேன், மகனை பற்றி தெரிஞ்சுக்க வந்திருக்கேன். மகனை பற்றி கேட்க வந்தேன், மகனை பற்றி பார்க்க வந்தேன், மகனை பற்றி தெரிஞ்சுக்க வந்திருக்கேன். மகன் வந்திருக்கிறானா? இல்லைம்மா. மகன் பேரு இளவரசன் சேதுராமன். யாருக்கு முன்ன பார்க்கறது? இளவரசன் கை கொண்டா. யாருக்கு குடும்பத்தில் தார ரெண்டு? எனக்கு ரெண்டு பொண்ணாட்டியுமே உங்க கூட இப்போ இருக்கிறாங்களா? ஒன்று துடி துடிக்க ஆயா சத்தம் போடாதீங்க, தூரமாக போய் பேசுங்க. ஒன்று துடி துடிக்க மரணமாக இருக்கணும், ஒன்று இப்போ உங்களோட நல்லா வாழணும். ரெண்டுமே இன்னைக்கு ரெண்டுமே நீ பிரித்து வச்சு வேடிக்கை பார்க்கல, ரெண்டுமே ஒன்று தான் பார்க்குற. தான் அங்கே முதல்ல பிறந்துச்சு, இங்கே முதல்ல பிறந்துச்சு, எதுவுமே நீ பார்க்கல, எல்லாமே என்னன்னு தான் பார்க்குற. கணக்குக்கு 3 பிள்ளை, இருப்புக்கு 3 பிள்ளை இருக்குமா? இருக்குது. பொண்ணு ஒன்று. இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை யார் செய்கிறா? இளவரசன் செய்வோம். இளவரசன். அன்னாடம் கூலி தொழிலுக்கு யார் போறா? நான் தான் போகிறேன். மகன் 2 பேருமே இரும்பு தொழில் தான். மகன் 2 பேருமே இரும்பு தொழில் தான். பொண்ணு டீச்சருக்கு படிச்சிருக்காங்க. கோட்டை விட்டுட்டாலே. கோட்டை விட்டு வாழ்க்கையும் கோட்டை விட்டுட்டா, படிப்பையும் கோட்டை விட்டுட்டா, நிலைமை தப்பி போய் நிற்கிறா. அன்னாடம் பாடுபட்டு பிள்ளைங்களை வளர்த்தி காப்பாற்றி வாரியம் பண்ணி உனக்கு 1 ரூபா கொடுக்க யாரும் இல்லைடப்பா. இன்னைக்கு தங்கச்சி இருக்கிறா, கடைசி பிள்ளை இருக்குது, அதை பார்ப்போம், பயிர் வேதனை பண்ணுவோம், அந்த பிள்ளைக்கு நல்லது கெட்டது பண்ணுவோம் அப்படின்னு ஒருத்தன் கூட நினைக்கலடாப்பா. அவன் சூழ்ச்சி, அவன் சூது, அவனுடைய வழியில் அவன் பொழப்பு பார்த்து தேடி போகிறானுங்கடா. நீ காலம் 3 நாளைக்கு வண்டி ஓட்டி வாகனத்தை ஓட்டி பொழப்பு பார்த்து 10 ரூபா வவுறு கிளப்பி பிள்ளை நம்மளை நம்பி இருக்குது, பொண்டாட்டி நம்மளை நம்பி இருக்கிறா, நம்ம கஷ்டப்பட்டாது பிள்ளைங்களை காப்பாற்றணும், பிடிக்கணும், நல்ல வழி காப்பாற்றணும் படாத பாடுபடுறாடாப்பா. என்னைக்கு நீ பூமியில் பிறந்தையோ, என்னைக்கு உனக்கு விவரம்னு தெரிஞ்சிச்சோ, அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நீ உழைச்சி தான் சாப்பிட்ருக்குற. ஊரை ஏமாற்றி சாப்பிட்டதில்ல, சம்பாரிச்சு சாப்பிட்ருக்குற, அடுத்தவங்ககிட்ட போய் பிச்சை எடுத்து சாப்பிட்டதில்ல. உன்னால் முடிஞ்ச வேலையும் செய்வ, உன்னால் கஷ்டப்படுற வேலையும் செய்வ. பாடம் படிக்கிறேன்னு கேட்டுக்கோ. அந்த பையன் பேரனா இளவரசன். அவனோட புத்தி அவங்கிட்ட கிடையாது. அவன் கருத்த மேனிக்காரன், பார்வைக்காரன், இறங்கு மீச, தலை தூக்கி தலை செய்வான். ஆனா உச்சப்பட்டு நிப்பான். வாழ்க்கையே ஒண்ணுமில்ல, இழந்து போய் நிக்கிதடா. 3 முச்சந்தியடா, 3 முச்சந்தியடா. நல்ல பொழப்பு இல்லடப்பா. இன்னைக்கு கஷ்டப்பட்டு வாழுற, கவலைப்பட்டு நிக்கிற. நீ ஒரு தடம் போனாவோ, அவங்க ஒரு தடம் போறாங்க. அம்மா வழியான்னு கேட்டுக்கிட்டப்பா. ஆமாவா? அவனுக்கு நல்லது கெட்டது எப்ப பண்றது? பண்ணுறது இன்னும் 1 வருஷம் ஆகட்டும்னு இருக்காங்க. வெளியில் போயிருக்காங்க. நல்லா தொழில் நல்லா அமையணும், நல்லா இருக்கணும். இளவரசனால உனக்கு எப்பயுமே பிரச்சனை வராது. சரி. அந்த பிரச்சனை வந்தாலும் அவனே முடிச்சுக்குவான். சரி. இன்னொரு மகனை பற்றி சொன்ன இல்லையா? ஆமாம். அவனால தான் உனக்கு பிரச்சனை காத்துட்டு இருக்குது. அவனால தான் நீ தலை குனிஞ்சு நிற்ப. அவனால தான் நீ அவமானப்பட்டு நிற்ப. மித்த 2 பிள்ளைங்களால நீ அவமானப்பட மாட்ட. எல்லாம் ஏமாந்து தான் போயிருக்குதுங்க. சரி. நீ வண்டி மிதிச்சு, காலு மிதிச்சு, கை கால் உடஞ்சி கூட பிள்ளைங்களுக்கோசரம் தான் வாழ்ற. உன்னை நான் பாராட்டுறேன். சரியா? எத்தனையோ ஊர், எத்தனையோ நாடு, எத்தனையோ இடத்துக்கு ஊருக்கு பஞ்ச பரதேசி மாதிரி தான் ஆண்டுட்டு இருக்கிறேன். நிரந்தரமா போய் இது வரைக்கும் சம்பாரிச்சு சோறு சாப்பிட்டு சந்தோஷமா உன்னால இருக்க முடியல. உனக்குன்னு ஒரு பணம் எடுத்து வைக்கல. கட்டிக்கிற துணியும் சரி, சாப்பிட்ற சாப்பாடும் சரி, எப்படா நம்மளுக்கு பிள்ளைங்களுக்கு நிம்மதியாக கிடைக்கும், நம்ம எப்படா பிள்ளைங்களை நல்லா பார்த்துக்குவோம், எப்படா மகனை திருந்தி நம்ம கிட்ட வருவாங்க, எப்படா நம்ம பொழப்படுத்து செய்யலாம், எப்படா என் பிள்ளைங்களுக்கு நல்லது கெட்டது பண்ணுவோம் தான் உன் நாடியில் இருக்குது. உன் மனசுலேயும் இருக்குது. பெரிய கஷ்டத்தில் இருக்கிற பெரிய மகனுக்கு நேரம் சரியில்லை. அவனுக்கு கொஞ்சம் பொறுமையாவே நல்லது கெட்டது நடக்கட்டும். இப்ப நல்லது பண்ணனாலுமே கெட்டது தான் வரும். இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில இருக்கிறாங்க. பிறந்த திசையிலேயே அவனுக்கு சனி திசை இரும்பு தான். நல்லதுதான் நடக்கும், கெட்டது ஆகாது. இந்த 1 வருஷம் போகணும், முடியணும். அடுத்த வருஷத்துக்கு மேல தொழில மாற்றம் கிடைக்கும். மகனுக்கு நல்ல இடத்துல தொழிலும் அமையும், நல்ல பொழப்புலையும் உட்காருவான். அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமையும். ஒரு இடத்துல குந்தி நீங்க ஒரு தொழில் செய்வீங்க, நீ இப்படி ஓடிக்கிட்டே இருக்க மாட்ட. உனக்குன்னு ஒரு பொழப்பு அமையும். ஒரு இடத்துல உட்காந்து ஒரு கடை மாதிரி வச்சு அதுவும் பொழப்ப பார்ப்ப. ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட, மனம் நொந்து நிக்கிற, அழுதுகிட்டு தாய்கிட்ட போய் சொல்ற ஆள் இல்ல. பொண்டாட்டி போய் கேட்டாலும் பொண்டாட்டிக்கும் தெம்பு இல்ல. அவளும் ரொம்ப நொந்து நொடிஞ்சிட்டா. உன் பிள்ளைங்கிட்டையும் போய் சொல்ல முடியல. மனசுல வச்சு புழுங்குற, வார்த்தையை வெளியே சொல்ல முடியாம தவளிக்கிற. இதுக்கெல்லாம் முடிவு வந்துடும். உன்னால முடிஞ்சா குச்சனூர்ல இருக்கிற சனீஸ்வர பகவானை போய் பார்த்துட்டு கும்பிட்டுட்டு வாடாப்பா. உன்னோட குடும்பத்துக்கு நல்ல வழி கிடைக்கும். பட்டி நல்லா போயிட்டு வந்துட்டியா?
சூரியபகவான் கோயில் சின்ன கோயிலாம் போயிட்டு வரேன். மாற்றம் தெரியும் பாப்பா இதுக்கு மேலே. பெரிய மகனுக்கு தான் ரொம்ப நேரம் காலம் சரியில்லை, மாற்றி தரேன். சரி. ஒரு கனி. உன் பேர் சொல்லு. தருமலிங்க. ஜனவசியம், நாடு வசியம், ஊர் விஷயம், பொன் வசியம், மண் வசியம், பேர் வசியம், பெரி விஷயம், சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வாத்த ஜாதகே ஜெயம் தேவி கௌரி நாராயணி நமோத்துதே. பில்லில் சூனியம் ஏவல் காத்து கருப்பு கட்டு 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 இது வீட்டு வாசல்ல கட்ட. சரி. இது தொழிலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு. சரி. உத்தரவு. கடைசியா ஒரு தடவை மகனை அழைச்சிட்டு வா.